மாகாண சபை தேர்தல் சட்டத்தை ஒரே நாளில் திருத்தலாம். இம்ரான் பௌரூப் எம்பி அரசுக்கு அறிவுரை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. மாகாண சபை தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, ஆனால் தேர்தலை நடத்த சட்டமில்லை என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பது பாரதூரமானதொரு விடயம். ஆளும் தரப்பில் 159 பெரும்பான்மை உள்ளது. சட்ட திருத்தத்தை ஆளும் தரப்பு கொண்டு வந்தால் வாக்கெடுப்பு ஊடாக இந்த பிரச்சினைக்கு ஒரே நாளிலேயே தீர்வு காண முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் பௌரூப் இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் இருக்கிறோம் என்பதும் அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் மாகாண சபை தேர்தல் மிக முக்கியமாக நடத்தப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தல் பற்றி தற்போது பேசப்படுகிறது. தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, ஆனால் தேர்தலை நடத்தும் சட்டம் இல்லை என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பது பாரதூரமான ஒரு விடயமல்ல. ஆளும் தரப்பில் 159 பெரும்பான்மை உள்ளது. சட்ட திருத்தத்தை ஆளும் தரப்பு கொண்டு வந்தால் வாக்கெடுப்பூடாக இந்த பிரச்சினைக்கு ஒரே நாளிலேயே தீர்வு காண முடியும். அனைத்தையும் எதிர்க்கும் மனநிலையில் நாங்கள் இல்லை. அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்துங்கள். நாங்களும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதாக இம்ரான் பௌரூப் எம்பி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பார்லமெண்டத்திலே எத்தனை பேர் தூங்கியிருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று நாங்கள் கேட்கின்ற விடயம், இன்று எதிர்க்கட்சியினால் இந்த வரவு செலவு திட்ட விஷயங்களை பேசுகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கின்ற நீங்கள், இதிலே இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அவர்கள், அமைச்சர்கள் சிலர் எதிர்க்கட்சியிலே நீங்கள் இருந்திருந்தால் அந்த நேரத்திலே இப்படியான ஒரு வரவு செலவு திட்டம் முன்மொழியப்பட்டிருந்தால் உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய பிரதமர், உங்களுடைய இதே நேரம் இந்த மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடமே நடத்த வேண்டும் என ஸ்ரீநாத் எம்பி ஒரு வலியுறுத்தலை செய்திருக்கிறார். அதாவது சகல அதிகாரங்களையும் கொண்ட மாகாண சபைகள் நிறுவப்பட வேண்டும் என்பதே ஸ்ரீநாத் எம்பியினுடைய கருத்தாக அமைகிறது. வடக்கு கிழக்கில் அதிக எண்ணிக்கையான மக்கள் தமிழ் தேசியத்துக்காகவே வாக்களித்திருக்கிறார்கள். இதனால் மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை மாத்திரம் ஒதுக்கியுள்ளதாக கூறிவிடாது. ஆக குறைந்த தீர்வாக இருக்கின்ற சகல அதிகாரங்களையும் கொண்ட மாகாண சபைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதான கருத்தை முன்வைத்திருக்கிறார். எனவே மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்தில் நடத்துவதற்கான முன்னெடுப்புகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் இவ்வாறு நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்.